அவர் பதம் நாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவரே சுவை போற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவரே சுவை போற்றிடுவோம். இறை குலமே இணைந்திடுவோம், இறை பலியில் கலந்திடுவோம். தாய் கருவினிலே தயவாய் தெரிந்தெடுத்தார், உள்ளங்கையினிலே நம்மை பொறித்து வைத்தார். தாய் கருவினிலே தயவாய் தெரிந்தெடுத்தார், உள்ளங்கையினிலே நம்மை பொறித்து வைத்தார். கன்னிமணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். கன்னிமணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவரே சுவை போற்றிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவரே சுவை போற்றிடுவோம். இறை குலமே இணைந்திடுவோம், இறை பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு குழந்தை இயேசுவின் திரசம்மாளுடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். சிறிய வயது, எளிய வாழ்க்கை, அர்ப்பண உணர்வு, ஆழமான ஆன்மீகம் இவை அனைத்தும் சிறுமலர் தெரசாவிற்கு சொந்தமானது. எனவேதான் குழந்தை இயேசுவினுடைய தெரசம்மாள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பொழுது எளிய மனிதர்களுக்கு எளிய மனிதராக தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஒவ்வொரு துன்பத்தையும் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்தவர் குழந்தை இயேசுவின் தெரசாள். இவருடைய இந்த ஆன்மீகத்தை பின்பற்றி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான துறவு சபைகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே இவருடைய வழிநடத்துதல்ல, இவருடைய முன்மாதிரிகையில் நாம் தொடர்ந்து வாழவும் செல்லவும் இன்றைய திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிடில் விண்ணரசில் புகமாட்டீர்கள். இது இயேசுவினுடைய வார்த்தை. இன்றைக்கு குழந்தைகளைப் போல யதார்த்த உள்ளமும் நம்பிக்கை நிறைந்த மனமும் உடையவர்களாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு
அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உமை புகழ்கின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாமுள்ள தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது ஞான சௌந்தரி லியோ சுச்சி இவருடைய கருத்துப்படி ஜெகநாதன் அவர்கள் புற்றுநோயிலிருந்து விரைவில் குணமடைய வேண்டும் என்றும், ஜோசப் மேரி சார்ல்ஸ் ஜோஸ்பின் இவருடைய கருத்துப்படி இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் நம் அனைவருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வசனங்கள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள்.
தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்காக காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தின் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ராயேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். வாழ்த்தொலி. அல்லேலூயா, 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 தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறைவாக்கியங்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே,
இன்றைக்கு குழந்தை இயேசுவினுடைய திரசால் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். குழந்தை திரசமா குழந்தை உள்ளத்தோடு தன்னுடைய துறவு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டியவர். ஒரு மனிதனுடைய ஆன்மீகம் எங்கே ஆழப்படுகின்றது என்றால், எங்கே முதிர்ச்சியடைந்த மனிதர்களும் குழந்தை உள்ளத்தை தன்னகத்தை வைத்திருக்கின்றார்களோ அங்கு அந்த மனிதனுடைய ஆன்மீகம் மிகச் சிறப்பானதாக வெளிப்படுத்தப்படுகின்றது. குழந்தை திரசம்மாள் எளிய வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். ஏற்றமிகு ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர். சிறிய வழி, அதே சமயத்தில் எளிய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரை அதிகமாக பற்றி பிடித்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார். 4 சுவற்றுக்குள் இவருடைய வாழ்க்கை முடங்கி போயிருந்தாலும் லட்சக்கணக்கான ஆன்மாக்களுக்கு அது வாழ்வாகவும் மீட்பாகவும் வளர்ந்தது. காரணம், அவருடைய ஒவ்வொரு சிந்தனையும் இந்த சுவர்களை கடந்து, தேசங்களை கடந்து, மொழியை அல்லது இனத்தை அல்லது சாதிய பிரிவுகளை கடந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு ஆன்மீக தாகத்தை ஏற்படுத்தியது. எனவேதான் இந்த திரசம்மாளுடைய ஆன்மீகமும் துறவரமும் இன்றைக்கு பல சபைகளுக்கு அடித்தளம். அவர் விட்டு சென்ற அந்த எளிய வழிதான் இன்றைக்கு துறவு வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்பாக ஏற்றம் பெற்றிருக்கின்றது. மாற்றம் பெற்ற ஒரு துறவரத்தை இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வழங்கியவர் இந்த குழந்தை திரசம்மாள். காரணம், இவருடைய அந்த ஆழமான நம்பிக்கையும் எளிய வாழ்க்கையும் மிகச்சிறந்த முன் உதாரணங்கள். ஆண்டவருக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருந்தது. இந்த நற்செய்தி அதைத்தான் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. விண்ணரசில் மிகப்பெரியவர் யார்? ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இயேசுவினுடைய அந்த விளக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரு அடையாளத்தை முன்னிலைப்படுத்தி அதற்கான விளக்கத்தை கொடுக்கின்றார். சிறு பிள்ளையை அழைத்து வந்து நடுவில் நிறுத்தி. இயேசுவினுடைய அணுகுமுறை ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப வித்தியாசப்படும். காரணம், அந்த செய்தி கேட்கின்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. சிறு பிள்ளைக்கும் விண்ணரசில் பெரியவருக்கு என்ன சம்பந்தம்? அப்ப சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள். விண்ணரசில் நுழைவதற்கே சிறு பிள்ளைகளைப் போல, குழந்தைகளைப் போல நாம் மாற வேண்டும். அப்ப இந்த சிறு பிள்ளைகளுடைய மனநிலை என்ன? அதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 4. 1, இந்த சிறு பிள்ளைகள் ஒளிவு மறைவு இல்லாதவர்கள். குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. எங்க போனேன்னு கேட்டா போன இடத்த கரெக்டா சொல்லும். என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா எதை சாப்பிட்டதோ அதை சரியாக சொல்லும். திருட்டை கூட ஒத்துக்கொள்ளுகின்ற குழந்தை தான் குழந்தைத்தனமான ஒரு மனது. எனவே சிறு பிள்ளைகள் ஒளிவு மறைவு இல்லாதவர்கள், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். 2வது, சிறு பிள்ளைகள் யதார்த்தமானவர்கள். அவர்களுக்குள் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அல்லது பணம் படைத்தவன் இல்லாதவன், அல்லது சாதியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இதெல்லாம் சிறு குழந்தைகள் ஒருபோதும் பார்க்க போவதில்லை. யதார்த்தமானவர்கள். எது கண் முன்பாக இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் சிறு பிள்ளைகள், குழந்தைகள். 3வது, குழந்தைகள் மன்னிக்கின்ற மனதை சிறப்பாக கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுக்குள் வர்மமோ வைராக்கியமோ எதுவும் இருக்காது. 2 குழந்தைங்க அடிச்சுக்கும், 5 நிமிஷம் தான் அந்த சண்டை நீடிக்கும்.
5 நிமிடத்திற்கு அப்புறம் அந்த 2 குழந்தைகளும் ஒன்றாய் சேர்ந்து கட்டிப்பிடித்து கொஞ்சி விளையாடும். வர்மத்தையும் வைராக்கியத்தையும் பழியையும் பழிவாங்குகின்ற உணர்வுகளையும் ஒருபோதும் எந்த குழந்தையும் தன்னுடைய உள்ளத்தில் சுமந்து செல்லப் போவதில்லை. 4வது, குழந்தைகளுடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கையை விட ஆழமானது. அந்த குழந்தை தன்னுடைய தாயின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாதது. அந்த குழந்தையின் உள்ளத்திலிருந்தும் எண்ணத்திலிருந்தும் மாற்ற முடியாதது. ஆபத்து என்று சொல்லி ஒன்று வந்துவிட்டால் அந்த குழந்தை இந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, ஆற்றல் தன்னுடைய தாய்க்கு இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை. மாறாக ஓடோடி சென்று அந்த தாயை கட்டி அரவணைத்துக் கொள்ளும். தாயை விட வலிமையான எதிர்ப்புகள் அல்லது அச்சமூட்டுகின்ற நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த குழந்தை யாரை நோக்கி ஓடும் என்றால் தாயின் மடியை நோக்கி ஓடும். அதான் குழந்தையினுடைய நம்பிக்கை. என்னுடைய தாய் என்னை காப்பாற்றுவாள், அவ்வளவுதான் அந்த குழந்தையினுடைய நம்பிக்கை. அதற்கு மேல் எந்த விதமான பதிலும் எந்த விதமான சிந்தனையும் அதற்கு இருக்கப் போவதில்லை. ஆழமான ஒரு நம்பிக்கை. இந்த 4 தான் குழந்தைத்தனமான குழந்தைகளுக்கு இருக்கின்ற பண்புகள். ஆனால் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட நமக்கு இதற்கு நேர் முரணான பண்புகள் இருக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு 2 காரியங்களை குறித்து காட்டுகின்றார். நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் நீங்கள் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது. 2வது இன்னொரு முறை ஞானஸ்நானத்தை திருமுழுக்கை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் விண்ணரசிற்குள் நுழைய முடியாது. மறுபடியும் பிறப்பது என்பது மீண்டும் குழந்தைத்தனமான அல்லது இந்த மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்வது. இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசப்பட்டு போயிருந்தால், யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தவறி போயிருந்தால், ஒளித்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால், வர்ம வைராக்கியத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருந்தால், நம்பிக்கையை சீரழித்து கொண்டிருந்தால் மாறுவோம். குழந்தைகளைப் போல அந்த மனப்பக்குவத்திற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். பலியாக தந்திடுவே, ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே, பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. படைத்தவரே, என் கண்ணாய் நாடும் இருப்பவரே, உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன், ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய், பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே, பலியினில் கலந்திடுவே, என்னை பலியாக தந்திடுவே. ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே, ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தே. சகோதர சகோதரிகளை, என்னுடைய இதுவும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர், இன்னும் குறிப்பாக வலது வாய்க்கால் திட்டத்திற்காக
அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய வட்டார மக்களாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரர்களின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயும் தந்தையும் ஆனவர்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறியச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின்